திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொழில் பயிற்சி நிலையத்தில் மாணவர்களை தூய்மை பணியில் ஈடுபடுத்திய நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை எளையமுத்தூர் சாலையில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தொழில் பயிற்சி நிலையத்தில் உள்ள மாணவர்கள் சிலரை நிர்வாகம் மைதானத்தை சுத்தம் செய்ய வைத்துள்ளது. எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் கல்வி கற்கச் சென்ற மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மரங்கள் வெட்டி கடத்தப்படுவது குறித்து புகார் அளித்தும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வனத்துறை மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயில்நாடு பகுதியில் சவுக்கு மரங்களை வெட்ட மட்டும் அனுமதியை வாங்கிக் கொண்டு மா, பலா, மூங்கில் உள்ளிட்ட மரங்களை அனுமதியின்றி வெட்டி கடத்தப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இருந்தும் நடவடிக்கை இல்லாததால் மனவேதனையடைந்த விவசாயி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். நாமக்கல்லில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு கோட்டாட்சியர் கடிதம் அனுப்பியுள்ளார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் சேந்தமங்கலம், மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்ட நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் பங்கேற்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கூட்டத்திற்கு வராத அதிகாரிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்ப கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துரப்பள்ளி, குனில்வயல், எச்சம் வயல், புத்தூர் வயல் போன்ற பகுதிகளில் ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பாகற்காய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் யானைகள் சேதப்படுத்துவதாகவும் இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சாடிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கவும் யானைகளை விரட்டவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தேன்வயல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்கில் யானை வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாக்கமோலையில் இருக்கிற 2 யானை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக பாவக்காய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா பந்தலுக்குள்ளே ஏறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா குனில் வயல், தேன்வயல், புத்தூர் வயல், ஏச்சம் வயல், முளப்பள்ளி வரைக்கும் இங்கேருந்து யானை குதிச்சு அப்படியே போகுது. நேராக பாவக்காய் பந்தலுக்குள்ளே போயிடுது. அதேமாதிரி பாக்கு மரத்தை ஒன்றும் விட்டு வைக்க மாதிரி இல்லை. அதுமாதிரி மரவள்ளி கிழங்கு, அதுமாதிரி மேரக்க பந்தல் எல்லாமே வந்து விவசாயத்தை நாசம் பண்ணுது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கோயில் குளத்தில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் நிலையில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். வனத்துறை அலுவலகம் அருகே உள்ள ஆவணியம்மன் கோயில் குளத்தில் அப்பகுதியின் ஒட்டுமொத்த கழிவுநீரும் கலக்கிறது. மேலும் கோயில் முன்பு அதிக அளவில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த இடத்தின் புனிதம் கெடுவதுடன் கொசு உற்பத்தியாகி பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் வேண்டுமென்றே திமுக அரசு நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பக்தர்கள் சாடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மும்மலைப்பட்டி கிராமத்தில் கோயிலுக்கு ஒதுக்கிய 1 லட்சம் ரூபாய் நிதி இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு மேற்கூரை அமைக்கும் பணிக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை கோயிலுக்கு நிதி வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.